இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம நீண்ட நாள் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறத விட அடுத்தவங்கள சபிக்கிறதும் அடுத்தவங்கள குறையாக பேசுகிறதும் பொருணி பேசுகிறதும் தான் அதிகமாக இருக்குது. பைபிளில் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி செய்கிறதே இல்லை. நம்ம கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு எல்லாமே கேட்குறோம். ஆனால் நிறைவான இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறோமா? நிறைவான இருதயம்னா தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட எண்ணங்கள் செயல்கள் இருக்கணும். தப்பே செய்யாமல் எந்த மனுஷனும் இருக்க மாட்டான் தான். அதே போல் தான் தாவீதும். ஆனாலும் தேவன் தாவீதை ரொம்பவே நேசித்தார். அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் முடிவில் எல்லாமே நல்ல நாட்களாக தான் அவனுக்கு இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவன் தப்பு செஞ்சாலும் அது தப்புன்னு கடவுள் அவனுக்கு உணர்த்தும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருந்தினான். அப்போ நாமளும் தவறான விஷயத்தை செய்யும் போதும் பேசும்போதும் தேவன் இனிமேல் இப்படி செய்யாதன்னு எச்சரிக்கை கொடுக்கும்போது நாம் அதை எடுத்துக்கிட்டு தேவனுக்கு பிடித்த மாதிரி நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது கடவுள் நம்ம வாழ்கிற வாழ்நாள் எல்லாமே இனிய நாட்களை அமைச்சு கொடுப்பாரு. ஆமேன்.